ரிஷபம் ராசிக்கான 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ள டேரோ ரீடிங் எனர்ஜி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் டிஸ்அப்ரூவல் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வேண்டாம் அப்படின்ற சொல்கிற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் இருக்கும். ஹாப்பி ஹேண்டிங், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இதை முடிச்சுக்கலாம், இதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் அதிகமாக இருக்கும். அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு சில பேர் படிக்க போகிறீங்க, ஸ்கில்ஸ் கற்றுக்க போகிறீங்க, புதுவித வாய்ப்புகளை தேடி போகிறீங்க அப்படின்ட்டு பார்க்க முடியுது. ஒரு சில பேரை தவிர்த்துக்கணும், இவங்களை தவிர்த்துக்கிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம நாலேஜ் பார்த்தோம், இப்போ ஸ்கில்ஸ் பார்க்குறோம். ஸோ ஒரு சில பேருக்கு இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக ஒரு புது இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், ஏதோ ஒரு தொடக்கம் இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. ஸோ கண்ட்ரோல் இஷ்யூஸ், பேட் பீப்புள், ஒரு சில பேரை நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். அண்ட் ஒரு சில பேர், ஒரு சில சிச்சுவேஷன் உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாரம் நிறைய பேரை நீங்கள் சந்திக்கணும், இல்லை ஒரு சில பேர் உங்ககிட்ட பார்த்து ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு சில பேர் மன்னிப்பு கேட்குற மாதிரி கூட இருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் உங்களை புரிய வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் ஒரு சில இடத்துல, ஒரு சில சிச்சுவேஷனில் வேண்டாம், இது போதும், எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது, இந்த விஷயம் இதோட கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஏன் அப்படின்னா, நெக்ஸ்ட் கார்டு டெட் கார்டு. அதாவது ஏதோ ஒரு புது தொடக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள அந்த ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு புது ட்ரீம், கனவு, உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது, இந்த விஷயம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புது கோல், புது இன்ஸ்பிரேஷன், புது ஐடியாஸ். இந்த வாரம் நீங்கள் ஒரு விஷயத்தில் நாலேஜ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இது ஒரு பேஷனாக இருக்கலாம், இதில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துறீங்க. நம்ம கண்ட்ரோல் இஷ்யூஸ் பார்த்தோம், இது உங்கள் ஃபைனான்ஸாக கூட இருக்கலாம். ஃபைனான்ஸ் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க, இது விட்டுறக்கூடாது அப்படின்ற அதிகம் அட்டாச்மெண்ட். ஃபைனான்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின் போது நீங்கள் வேறு ஏதாவது ஆல்டர்னேட், ஏதாவது வேறு ஒரு வாய்ப்புகளை தேடி போகணும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஒரு சில பேர் நம்ம பார்த்தோம், பேட் பீப்புள், டாக்ஸிக் பீப்புள், கண்ட்ரோல் இஷ்யூஸ் அப்படின் போது ஒரு சில பேர் கூட தகராறு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் உங்களை போட்டி பொறாமைகள் கூட இருக்குது, இல்லாட்டி ஏதோ ஒரு நபர்னால உங்களுக்கு நிறைய விஷயம் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. உங்களுக்கான பிரபஞ்ச மெசேஜ் நம்ம பார்க்கலாம். ஒரு செலிப்ரேஷன், ஒரு வெட்டிங், இல்லாட்டி கிராஜுவேஷன், இந்த வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம், கொஞ்சம் சோஷியலாக இருக்கலாம், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம், ஃபன்னாக இருக்கணும். ஃபன்னாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு அதிகம் சந்தோஷமும் ஃபன்னும் இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வாரம் பிரபஞ்ச மெசேஜ்.